Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means mud pot. இன்னைக்கு நம்ம சேனலில் செய்ய போகிறது கேபேஜ் மஞ்சூரியன். யூஸ்வலாக காலிஃப்ளவரில் மஞ்சூரியன் செய்வாங்க, பட் நம்ம இன்றைக்கி கேபேஜில் வந்துட்டு மஞ்சூரியன் செய்ய போகிறோம். இது ஒரு ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட். இது வந்துட்டு வீட்லேயே ஃபியூ இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக செய்யலாம். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் கேபேஜ் மஞ்சூரியன் செய்கிறதுக்காக ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு கேபேஜ் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே நம்ம ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மைதா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். மைதா ஆட் பண்ணிங்கன்னா நல்லா பைண்டிங் இது மாதிரி நல்லா ஆட் பண்ணும். லைக் நல்லா பைண்ட் ஆகும், உண்டை பிடிக்கக்குள்ளே கரெக்டாக வரும். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர். உங்களுக்கு காரம் அண்ட் கலர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா பவுடர், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, 2 க்ரீன் சில்லி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய தண்ணி சேர்த்துட்டோன்னா நம்ம இது உண்டை பிடிக்கக்குள்ளே கரெக்டாக வராது. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 டீஸ்பூன்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணோன்னாவே அந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். பாருங்கள், எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இதை கொஞ்சம் நம்ம கட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க. எனக்கு காரமாக இருந்தால் ரொம்ப பிடிக்குங்கிறதால நான் வந்துட்டு 2 க்ரீன் சில்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஸ்பைசி ஃபுட் அவ்வளோவா பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் க்ரீன் சில்லி வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எடுத்தால் இப்படி ஒன்றா வந்தால் போதும். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம எண்ணெயில் போட போகிறோம். இப்போ இதை எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இன்னும் ஆல்ரெடி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண கேபேஜ் வந்துட்டு இதில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹீட். இது வந்துட்டு ஆயிலில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் மிக்ஸ் பண்ண போனீங்கன்னா எல்லாமே உடஞ்சிடும். பாருங்கள், 2 மினிட்ஸ் நல்லா டீப் ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு சைடு. இதே மாதிரி திருப்பி விட்டு நம்ம இது ஒரு 4 to 5 மினிட்ஸ் நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா வெந்துச்சு, நல்லா கோல்டன் கலர் வந்திருக்கு, கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஆயிலேருந்து எடுத்துடலாம். ஆயிலேருந்து எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி சுட்டு எடுத்துடலாம். கேபேஜ் எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பேனில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண கார்லிக், நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கார்லிக் ஆட் பண்ணுறேன். இந்த ரெசிபிக்கு கார்லிக் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு கார்லிக் பிடிக்காதுன்னா நீங்கள் இந்த வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது நல்ல கோல்டன் ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், கார்லிக் வந்துட்டு நல்லா கோல்டன் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆனியன் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு கேப்சிகம், கொஞ்சமாக நான் ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இது ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணால் போதும். ஆனியன் கேப்சிகம் வந்துட்டு ரொம்ப வேக தேவையில்லை. பாருங்கள், 1 மினிட் நம்ம கேப்சிகம் அண்ட் ஆனியன் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது கூட ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட க்ரீன் சில்லி சாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோய் சாஸ், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த சாஸ் வந்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம லோ ஹீட்டில் ஃப்ரை பண்ணால் போதும். பாருங்கள், சாஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ அது கூட நான் வந்துட்டு ஸ்லரி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு நான் 1/4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரோட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஊற்றின உடனே கொஞ்சம் கட்டியாகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 30 செகண்ட்ஸ் தான் டைம் எடுக்கும் இது கட்டியாகிறதுக்கு. பாருங்கள், எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சு கேபேஜ் வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணாவே மஞ்சூரியன் வந்துட்டு ரெடி ஆகிடும். பாருங்கள், சாஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கேபேஜ் மஞ்சூரியன் வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. ஃபியூ இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும், நீங்கள் இதை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு ஹாட்டாக சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ செஞ்ச உடனே சூடாக சர்வ் பண்ணிவிடுங்க. ரெசிபி என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.